Hello viewers, welcome to Indian Spicy Masala Box. இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ½ kg நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா எலும்பு இருக்க பீஸாவே எடுத்துக்கோங்க. அப்பதான் குழம்புக்கு நல்லா இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 5 ல இருந்து 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 20 சின்ன வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 வரமிளகாய், 5 முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, ½ டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய். ஃபஸ்ட்டு குக்கரில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், ½ டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசிலுக்கு நல்லா சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போது துருவின தேங்காயும் முந்திரி பருப்பும் இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு ½ கப் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வாட்டர் இருக்கும். இதுவே போதும். உங்களுக்கு வந்து இன்னும் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. இப்போ வந்து சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்து கூடயும் சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.